ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து ஒரு ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ குரூப் 2 அண்டு 2A சர்வீஸ்க்கான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ரிசல்ட் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வந்து மெயின் எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா tnpsc.gov.in டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். ஸோ அந்த வெப்சைட்க்கான டேரக்ட் லிங்க்கையும் நான் டிஸ்கஷனில் கொடுத்துறேன். ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா டாப் சைடில் ரைட்டில் பாருங்கள், குரூப் 2 அண்ட் 2A சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ரிசல்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பாருங்கள் கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேப்சா கோடை வந்து அப்படியே பாட்டமில் வந்து பார்த்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பாருங்கள் தொகுதி 2 பணிகள் முதல்நிலை தேர்வு முடிவுகள் கொடுத்துருக்கா பாருங்க. குரூப் 2 சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ரிசல்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் 2A சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ரிசல்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து குரூப் 2 சர்வீஸ்க்கு யாரெல்லாம் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2/2/2015 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 23/2/2025 இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும்ன்ற அப்படின்றத வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா ஆல் போஸ்ட்டுக்கு வந்து இந்த ரெஜிஸ்டர் நம்பர் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கா அப்படின்றத வந்து ஒன்ஸ் செக் பண்ணிங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பாட்டமில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லிஸ்ட் 2 பாருங்கள். ஸோ லிஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரி 1 by 1 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கா, நீங்கள் மெயின் எக்ஸாம் எழுதலாமா அப்படின்றத வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ள இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி லிஸ்ட்டு 3 லிஸ்ட்டு 4 அப்படி எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ள எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.